அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் வெலோ அதாவது மிதிவண்டி திருத்தும் இடத்திலும் மற்றும் வீட்டிலும் பயன்படுத்தப்படும் பேச்சு ஸ்போக்கன் பிரெஞ்சு வசனங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் நான் எனது முன்னிய வீடியோக்களில் சொன்னதுதான், எனது வீடியோக்களில் நான் சொல்லித் தருவது எல்லாம் எந்த பிரெஞ்சு வகுப்பிலும் சொல்லித்தராத பிரெஞ்சுக்காரர் அன்றாடம் தம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பேச்சு பிரெஞ்சை உங்களுக்கு சொல்லித் தருவதுதான் எனது வீடியோக்களின் நோக்கம். அந்த பேச்சு பிரெஞ்சை தான் நான் இந்த சேனலில் சொல்லித்தரப் போகிறேன். சரி, வாருங்கள் இன்றைய வீடியோவுக்கு செல்வோம். ஒனிவா. என்னுடைய சைக்கிளின் முன் சில்லு டியூப் முள்ளு அல்லது கல்லு குத்தி காற்று போய்விட்டது. இதற்கு டியூப்லெஸ் டயர் போட வேணும். இதை எப்படி ஒரு சைக்கிள் திருத்தும் கடையில் போய் நேட்டிவ் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பீப்புள் கடைக்காரருக்கு சொல்லும் பொழுது எப்படி ஸ்போக்கன் பிரெஞ்சில் கூறுவார்கள். Le pneu avant de mon vélo est crevé, sûrement à cause d'une épine ou d'un caillou. Je voudrais mettre un pneu tubeless à la place. Le pneu avant de mon vélo est crevé. என்றா என்னுடைய சைக்கிளின் முன்பக்க டயர் காற்று போய்விட்டது. லுப்னு என்றால் டயரை குறிக்கும். அப்போ டியூப் என்னென்னு சொல்கிறோம்? டியூப்பை சோம்ப்ராயர் என்று சொல்வார்கள் பிரெஞ்சில். என்னுடைய சைக்கிளின் முன்பக்க டயர் முள்ளு அல்லது கல்லு குத்தி காற்று போய்விட்டது என்று சொல்லும். இந்த வசனத்தில் முள்ளு அல்லது கல்லு குத்தி என்பதன் அர்த்தம் ஒருவேளை அல்லது அநேகமாக முள்ளு அல்லது கல்லு காரணமாக அல்லது கல்லால் ரெண்டு பேரும். அதை மரம் நேரடி நாங்கள் பேச்சு மொழியில் முள்ளு அல்லது கல்லு குத்தி என்று சொல்லுவாங்க சுருக்கமே. ஆனால் அதன் அர்த்தம் ஒருவேளை அநேகமே முள்ளு அல்லது கல்லு காரணமே என்று வரும். இது பிரெஞ்சில் இப்படி வரும். Sûrement à cause d'une épine ou d'un caillou. Sûrement à cause de épine, caillou. இதுக்கு பதிலாக ஒரு டியூப்லெஸ் டயர் போட வேணும். Je voudrais mettre un pneu tubeless à la place. ஆலா ப்ளஸ் என்றால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதற்கு பதிலாக என்று. என்னுடைய சப்பாத்தை போடு என்பதை நேட்டிவ் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பெற்றோர் வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்வார்கள்? Mets tes chaussures. சப்பாத்தை கலட்டு என்பதை நேட்டிவ் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பெற்றோர் வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்வார்கள்? Enlève tes chaussures. சிப்பை பூட்டு அல்லது சிப்பை இழு என்பதை பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பெற்றோர் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்வார்கள்? Remonte la fermeture éclair. சிப்பை கலட்டு என்பதை எப்படி சொல்வார்கள் வீட்டில்? Descendre la fermeture éclair. நாம் பிள்ளைகளுடன் வீட்டில் பேசும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு வந்து அப்பாட்டத்தா இல்லது அம்மாவிடந்தா என்று பேச்சு தமிழில் சொல்லுவோம். இதை பிரெஞ்சில் நேட்டிவ் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் எப்படி சொல்வார்கள்? Apporte ça à papa. பிரெஞ்சில் பெட்ரோல் நிரப்பும் இடத்தை எப்படி சொல்வார்கள்? La station service. நான் பெட்ரோல் நிரப்பும் இடத்துக்கு போகிறேன், பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்பதை எப்படி சொல்வார்கள்? Je vais à la station service. உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைகள் எப்போவுமே கிராமர் படிக்க முன்னமே ஒரு வசனத்தை நாங்கள் எப்படி கதைக்கிறோமோ அப்படியே அதை பாடமாக்கும், அப்படியே அதை நினைவு வைத்திருக்கும். பெற்றோரிடமிருந்து நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்கள் கதைக்கும் பொழுது அதை அவதானித்து அந்த வசனத்தை அதன் நிகழ்காலத்தில் ஒரு வசனம் பண்ணால் நிகழ்காலத்திலேயே அதை ஞாபகம் வச்சுருக்கும். அந்த பிள்ளைக்கு அது நிகழ்காலத்தில் இந்த வேர்ப் இப்படி வரும், இறந்த காலத்தில் எப்படி அப்படி எதுவுமே இந்த நிகழ்கால வசனத்தை கேட்க நிகழ்கால வசனமாகவே பாவிக்கும், இறந்த காலத்தை கேட்க இறந்த கால வசனமாகவே பாவிக்கும். ஒரு வசனம் முழு வசனமாக தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இப்போ நீங்களும் அதே போல் வசனங்களை இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் போனேன் வசனங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன்டா. நீங்கள் வேர்ப்பின் இறந்த காலம், எதிர்காலம், கான்ஜுகேஷன் என்று போக முன்னம் அதுக்கு போக முன்னம் ஒரு 3 to 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கதைக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரெஞ்சு, அந்த பிரெஞ்சை நீங்கள் கற்றுக்கொண்டுட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களால் தொடர்புகொள்ள முடியுமா, தொடர்பாடல் செய்ய முடியும் பிரெஞ்சிலேண்டா. அதுக்கு பிறகு நீங்கள் கிராமருக்குள்ளே போகணும். முதலே இது எல்லாத்துக்கும் முதலே நீங்கள் கிராமருக்குள்ளே நின்று போனீங்களா நீங்கள் கடைசி வரையும் பிரெஞ்சு கற்க மாட்டீங்க. நீங்கள் சோதனை பாஸ் பண்ணலாம், பேயா பாஸ் பண்ணலாம், பேது பாஸ் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நடைமுறையில் உங்களால் பிரெஞ்சு கதைக்க முடியாமல் இருக்கும். ஒரு ஃப்ளூவெண்ட் இருக்காது உங்களோட ஃப்ரெஞ்சில். ஒரு ஃப்ரெஞ்சுக்காரரோட நீங்கள் ஒரு கன்வர்சேஷன் செய்யக்கூட உங்களால் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே உங்களால் அந்த கன்வர்சேஷனை கண்டினியூ பண்ண இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களிலே எப்படியான சொற்களை பாவிக்க வேணும்னு அந்த சொற்களின் பரிச்சயம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வேர்ப்பை ஒவ்வொரு சொல்ல உங்களோட மெமரியிலேருந்து எடுத்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வசனமாக்கி அதை அவருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண முன்னமே இதில் இருக்கிறவருக்கு சலிப்பாகி விட்டுட்டு போயிடுவார், இல்லை அடுத்த டாப்பிக்கு போயிடுவார், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிறோட கதைக்க போயிடுவோம். அப்போ அந்த அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லும் உங்களுக்கு அந்த வசனங்கள் அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வசனங்கள் இருக்குன்றது இந்த பரிச்சயம் இல்லையண்டா பிரெஞ்சில் உங்களால்
தனியாக சொற்களையும் நவுன் பெயர் சொல் வினைச்சொல் போன்ற ஒவ்வொரு சொற்களை மட்டும் பாடமாக்கி நீங்கள் ஒரு நாளுமே ஃப்ளூவெண்ட்டாக பிரெஞ்சில் கதைக்க முடியாது. அந்த அடிப்படை பிரெஞ்சை கற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடைமுறை வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்தில் ஒரு கடையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு ஈவெண்ட்டோ அந்தந்த இடங்களில் என்னென்ன கதைக்க வேணுமோ அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்கள் உரையாடுவீர்களோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அப்படி ஒரு உரையாடலை தொகுத்து அதை உரையாடல் வடிவில் உங்களுக்கு தருவது தான் இந்த சேனலின் நோக்கம். அந்த மாதிரியான நடைமுறை வாழ்வு சார்ந்த பிரெஞ்சு உரையாடல்களை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் அதுக்கு உங்களை ஃபெமிலியராக்கி பழக்கப்படுத்தி கொள்ளவும் தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.